சாட்சியான வாழ்க்கை. நம்ம கேட்கிற சத்தியத்தை படி கேட்கிறோம், வாழ்றோம். ஆனா நம்ம கிட்ட சாட்சியின் ஜீவியம் இல்லைன்னா எல்லாமே வீணா இருக்கும். நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். ஒரு ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போனோடனே சண்டை, கத்தலும், ஒரு கூச்சலும் உங்க வீட்டுல கேட்கப்பட்டுச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க, வீட்டுல பெரிய அமைதி இருக்குன்னு சொல்லுவாங்களா? எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க, என்ன சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க, எல்லாரோட இருக்கிறீங்க, எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, கெட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்பட்டுச்சுன்னா என்ன நினைப்பாங்க? தேவ பிள்ளைன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்மள மாதிரியே தான் அவங்களும் இருப்பாங்க. நம்ம செய்யற எல்லா காரியத்தையும் அவங்களும் செய்வாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னா வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் நம்ம இடத்துல காணப்படணும். இதை செய்வேன், இது செய்ய மாட்டேன், நோ சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். உலகத்தோடு இருக்கிற காரியங்களுக்கு நோ சொல்ல ரெடியா இருக்கணும். அநேக நேரத்துல நோ சொல்ல மாட்டோம். சும்மா கூட இருக்கேன், ஆனா அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன், சும்மா கூட இருந்துக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில நிக்காதுன்னு சொல்லிட்டாரு. பாவியினுடைய வழியில நிக்காது. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் குடிக்கிறாங்க, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் தப்பு செய்யறாங்க, சும்மா அவங்களோட நின்னுட்டு இருக்கேன், நிக்காத. இன்னைக்கு கூட நிக்கிற, நாளைக்கு நீ அந்த பாவத்துல விழுந்துருவ. பாவிகளுடைய வழியில நில்லாதபடி சாட்சியின் ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம காத்து கொண்டு நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம அவருடைய ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கப்பட்டோம். அவருடைய புண்ணியங்களை நாம அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேணும். நம்மளுடைய நடக்கையினால, சாட்சியுள்ள நம்ம ஜீவியத்தை பார்த்து அநேகர் கர்த்தர் பக்கம் திரும்பத்தக்கதாக நம்மளுடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவும். எவ்வளவு சாட்சிகள் நம்ம வேதாகமத்துல இருக்கு. எவ்வளவு பேர் எப்படிலாம் ஜெயம் கொண்டு வாழ்ந்தாங்கன்னு கர்த்தர் அநேக காரியங்களை நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் பார்க்கிற நாம சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். நாம டெய்லி காலையில ஏஞ்சி ஜெபிச்சு ஒழுங்கா இருந்தாதான் நம்மளுடைய பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணும்? காலையில எந்திரிச்சு ஜெபிக்கும். நாம இன்னைக்கு ஃபுல்லா ஜெபிக்கல, வேதத்தை வாசிக்கல, எப்பவுமே போன்லயே இருக்கிறோம்னா நம்ம பாக்குற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? போனோடவே தான் இருப்பாங்க. நாம எப்படி ஜீவிக்கிறோமோ நம்மளுடைய ஜீவியம் அநேகர் மத்தியில பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. நாம 2 கண்களால மற்றவர்களை பார்க்கிறோம், எல்லா கண்களும் நம்மை பார்த்து கொண்டு இருக்குதுன்ற நினைப்பு நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக நம்ம கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட நம்மளால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படவே கூடாது, எந்த இடத்துலயும் தூஷிக்கப்படக்கூடாது. அதனால ஒரு காரியத்தை செய்யும் போது ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சகையை குறித்து பார்க்கிறோம். சகை யாரு? ஆயக்காரனுக்கு தலைவன், அதாவது டாக்ஸ் கலெக்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர். இந்த டாக்ஸ் கலெக்டிங்ல இருக்கிறவங்க அநியாயமா அநேக வரி வசூலிப்பாங்க. அதனால எல்லாருக்கும் ரொம்ப அவங்களை கண்டா யாருக்கும் பிடிக்காது, அவங்களோட யாரும் சேர மாட்டாங்க. சரியா? சோ இந்த இடத்துல சகை ஒரே ஒரு தீர்மானம் தான் செஞ்சாரு, நான் எப்படியாவது இந்த இயேசுவை பார்க்கணும். பாவத்துல இருக்கிறவங்களை மீட்டெடுக்கிறாராம், பலவீனமா இருக்கிறவங்களுக்கு சுகம் தராராம், அந்த அற்புதங்களை செய்கிற தேவனை நான் எப்படியாவது பாத்துறணும். ஆனா எப்படி இருக்கிறாரு? குள்ளமா இருக்கிறாரு. முயற்சி செய்கிறாரு, காட்டத்தி மரத்துல ஏறாரு. அவர் என்ன சாதாரண உடை அணிஞ்சிருப்பாரா? ஒரு டாக்ஸ் கலெக்டருடைய ஹெட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. எப்படி இருக்கும் அவருடைய ட்ரெஸ்? ரொம்ப அழகா நேர்த்தியா போட்டிருப்பார்ல. மரம் ஏறும்போது நம்மளுடைய ட்ரெஸ்ல என்ன ஆகும்? கிளியும்ல. ஆனா அதை பத்திலாம் அவர் கவலைப்படல, முயற்சி செய்தார். நம்ம அநேக நேரத்துல வசனங்களை கேட்கும் போது இதுபடிலாம் நம்மளால வாழ முடியாது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், இதுபடி செய்யறது கஷ்டம்னு சொல்லி முயற்சி கூட நம்ம செய்கிறவர்களா இல்ல. நீங்க கர்த்தருக்காக ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்க, உங்க தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்டெப். ஏசப்பா, நான் இன்னைக்கு இந்த போன்ல நான் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி காரியங்களை பார்க்க மாட்டேன், இதுல நான் நேரம் செலவிட மாட்டேன், உங்களோட நேரம் செலவிடணும். ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. இல்ல அவரோட ஜெபிக்க உட்காருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அவர் உங்களுக்காக பல அடிகள் எடுத்து வைத்து நிறுத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சகை அதே